4 நாட்கள் நண்பராக இருந்தவர் 5ஆம் நாள் பகைவர் ஆகிறார் என்றால் அது யார் குற்றம்? நமக்குள்ளே நடக்கும் ஆரவாரத்திற்கு காரணமாக எழுத்துச் சித்தர் பாலகுமாரன் எதை சொல்ல வருகிறார்? என் குரலோசையில் பிரசின்ஃபோ சேனலில் உங்களுக்காக. நம்முடைய புத்தியில், மனதில் பலம் இல்லாததாலேயே பிரச்சனைகள் பலதும் தோன்றுகின்றன. பிரச்சனைகளை தீர்க்க முடியாததால் கோபம் வருகிறது. கோபம் மேலும் பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்குது. நம்மை சுற்றியுள்ள அத்தனை ஜீவன்களையும் நாம் எதிரிகளாக, நமக்கு வேண்டப்படாதவர்களாக, வெறுக்கத்தக்கவராக பார்த்து விடுகிறோம். இது வாழ்க்கையை மிக மோசமானதாக மாற்றிவிடுகிறது. 4 நாட்கள் நண்பனாக இருந்தவர் 5ஆம் நாள் பகைவர் ஆவார் என்றால் அது அவர் மீது மட்டும் உள்ள குற்றமல்ல. உங்கள் மீது என்ன குற்றம் இருக்கிறதென்றும் நீங்கள் உற்று பார்க்க வேண்டும். அமைதிதான் ஆரம்பம், அமைதிதான் முடிவு. நடுவில் மட்டும் ஆரவாரிப்பானேன்? ஆரவாரித்தவர்கள் யாருமே சந்தோஷமாக இருந்ததில்லை. சந்தோஷம் இல்லாது போய்விடுமோ என்கிற பயம்தான் ஆரவாரத்திற்கு காரணம். மீண்டும் பேசலாம். பிரியங்களுடன் பிரசன்னா.